கேள் என் அன்பு குழந்தாய், நான் தான் சிவன். உனக்கு தெரியுமா, என்னை அடைய 1000 ஆலயங்கள் தேவையில்லை, 1000 மந்திரங்கள் தேவையில்லை. உனக்கு வேண்டியது ஒன்றுதான், சரியான மனநிலை. அந்த மனநிலையைத்தான் என் 108 அடியார்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றும் அந்த மனநிலையை நீ பின்பற்றலாம். என் அடியார்கள் யார்? அவர்கள் துறவிகள் மட்டுமல்ல, அரசன், வணிகன், வேடுவன், துணி தைப்பவன், பெண், சிறுவன் எல்லாம். அவர்கள் என்னை தேடவில்லை, அவர்கள் மனதை தேடினார்கள். அந்த மனதின் 10 பண்புகளை உனக்கு சொல்லித் தருகிறேன். கவனமாக கேள். முதல் பண்பு அச்சமின்மை. என் அடியான் கண்ணப்பன் தன் கண்ணையே என் மீது வைத்தான். மரணத்துக்கு கூட அவன் அஞ்சவில்லை. நீ ஏன் அஞ்சுகிறாய் குழந்தாய்? பேச்சுக்கு அஞ்சுகிறாய், தோல்விக்கு அஞ்சுகிறாய். நான் உன்னுள் இருக்க எதற்கு அச்சம்? இன்றே இந்த மனநிலையை தொடங்கு. இரண்டாவது பொறுமை. என் அடியான் சுந்தரமூர்த்தி பார்வை இழந்தும் என் புகழை பாடினான். பொறுமை என்பது காத்திருப்பு அல்ல, அது என்னிடம் நம்பிக்கை வைப்பது. நீ டிராஃபிக்கிலும் கடையிலும் வீட்டிலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொறுமை இழக்கிறாய். நிறுத்து, நான் பார்த்துக் கொள்கிறேன். மூன்றாவது சமத்துவம். என் அடியான் நந்தனார் பறையர், ஆனால் என் மனதில் அவர் முதலிடம். நீ சாதி, மதம், பணம், நிறம் இவற்றை பார்த்து பேதங்கள் எழுப்புகிறாய். ஒரு மனிதரை பார்க்கும்போது இவர் என் சொந்தம் என்று மட்டும் நினை. அதுதான் சமத்துவம். நான்காவது பற்றின்மை. என் அடியான் அப்பர் அரச பதவியை உதறினான். எனக்கு இதுதான் வேண்டும் என்ற பிடிப்பு உன்னை கட்டிப்போடுகிறது. நீ எதை விட முடியவில்லையோ அதற்கு அடிமையாகிறாய். என்னிடம் எல்லாம் ஒப்படைத்துவிடு, அப்போதுதான் நீ சுதந்திரமாவாய். ஐந்தாவது தன்னை மறத்தல். என் அடியான் சிறு தொண்டன் தன் ஒரே மகனை எனக்கு படைத்தான். நான் எனது என்ற அகங்காரத்தை அழித்தான். நீ இன்னும் என் வேலை, என் பணம், என் புகழ் என்று சுற்றுகிறாய். ஒரு நாளில் 1 மணி நேரமாவது நான் என்பதை மறந்து பிறருக்காக செய். அப்போது நான் உன்னில் தெரிவேன். ஆறாவது நிபந்தனையற்ற அன்பு. என் அடியாள் காரைக்கால் அம்மையார் தன் கணவனால் கைவிடப்பட்டும் என் மீது அன்பை நிறுத்தவில்லை. நீ அன்புக்கு ஈடு எதிர்பார்க்கிறாய். அவள் சொன்னாள், சிவா, நீ என்ன தந்தாலும் சரி என்று. நீயும் இன்று ஒருவரிடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செய்து பார். அதுவே என்னை அடையும் வழி. ஏழாவது நன்றி உணர்வு. என் அடியான் சுந்தரன் எல்லாம் பெற்றும் தினமும் தில்லைவாழ் அந்தணரே என்று நன்றி சொன்னான். உனக்கு கிடைத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்வதில்லை. காலையில் கண் விழித்ததும், சிவா, இந்த மூச்சுக்கு நன்றி என்று சொல்லு. உன் முகத்தில் புன்னகை நிரந்தரமாகும். எட்டாவது தன்னம்பிக்கை. என் அடியான் மாணிக்கவாசகன் திருவாசகம் பாடினான். அவன் சொன்னான், சிவன் என்னுள் இருக்கிறான், என்னால் முடியும் என்று. நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னம்பிக்கை இழக்கிறாய். ஒவ்வொரு காலையும் கண்ணாடியில் உன்னை பார்த்து என்னால் முடியும் என்று சொல்லு. நான் தான் உனக்கு அந்த வலிமை. ஒன்பதாவது எளிமை. என் அடியான் விரண்மிண்டன் பெரும் வணிகன். ஆனால் அவன் உடுத்தியது ஒரு துண்டு, அவன் இட்டது ஒரு இலை நீர். நீ எவ்வளவு பெரிய வீடு, கார், கைபேசி என்று சேமிக்கிறாய். எளிமை என்பது வறுமை அல்ல குழந்தாய், அது என்னை நெருங்கும் முதல் படி. பத்தாவது மன்னித்தல். என் அடியான் திருநாளை போவார் தன் மனைவியின் துரோகத்தை மன்னித்தான். மன்னிக்க மறுப்பது நீ விஷத்தை குடித்துவிட்டு எதிரி இறக்கும் வரை காத்திருப்பது போல. இன்று நீ யாரை மன்னிக்கவில்லையோ அவர் பெயரை எழுதி எரித்துவிடு. அப்போதுதான் உன் மனதில் நான் இடம் பிடிப்பேன். இந்த 10 பண்புகளையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது, அதை நானும் அறிவேன். ஆனால் ஒவ்வொரு காலையும் 5 நிமிடம் என்னுடன் அமர்ந்து இன்று எந்த ஒரு மனநிலையை பின்பற்றுவேன் என்று கேள். அச்சமின்மையா, பொறுமையா, மன்னிப்பா? ஒன்றை தேர்ந்தெடு. அந்த ஒரு நாள் முழுக்க அதை நினைவில் வை. நீ சில நாட்கள் முயற்சி செய்து தோற்றுப்போனால் கவலைப்படாதே. என் அடியார்களும் முதலில் சாதாரண மனிதர்கள்தான்.
அவர்களுக்கும் கோபம், காமம், ஏமாற்றம் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை தோல்வியிலும் அவர்கள் என்னிடம் திரும்பினார்கள். நீயும் திரும்பு, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். இன்று உலகம் மன அழுத்தம், பதட்டம், தூக்கமின்மையால் வாடுகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த மறந்துவிட்டீர்கள். என் அடியார்கள் துன்பத்தை வரவேற்கார்கள். அது அவர்களை வலிமையாக்கியது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் சிவன் கொடுத்த பரிசு என்று நினைத்துப்பார். உன் மனநிலை மாறும். உன் குடும்பத்தில் சண்டை, கோபம், பொறாமை வரும்போது நீயே முதலில் அமைதியாக இரு. இப்போது எந்த என் அடியாரைப் போல நடக்க முடியும் என்று கேள். உன் பிள்ளைகளுக்கு நீ முன்னுதாரணமாக இரு. சிவனடியார் என்றால் துறவரமில்லை. வீட்டிலும் அலுவலகத்திலும் சந்தையிலும் அமைதியாக, அன்பாக, பொறுமையாக இருப்பதுதான். சமூக ஊடகங்கள் உனக்குள் பொறாமை, கோபம், ஒப்பீடு இவற்றை வளர்க்கின்றன. ஒவ்வொரு முறை நீ ஒரு பொருளை பார்த்து எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படும்போது என் சிவனடியார் எப்படி இருப்பார் என்று கேள். அவன் பற்றின்மையுடன் இருப்பான். அந்த ஒரு வினாடி சிந்தனையே போதும். உன் கவலை குறையும். நாளை ஒரு நாள் முழுக்க இந்த 10இல் ஏதாவது ஒரு மனநிலையை மட்டும் பின்பற்று. உதாரணம், இன்று நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன் என்பது மன்னித்தல். அல்லது இன்று நான் ஒரு வேலையை கோபமின்றி செய்வேன் என்பது பொறுமை. நாளின் முடிவில் உன் மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார். நீயே ஆச்சரியப்படுவாய். நீ என் 108 சிவனடியார்களைப் போல ஆக வேண்டும் என்பதில்லை. ஆனால் அவர்களின் மனநிலையின் ஒரு துளியையாவது உன் வாழ்க்கையில் கொண்டு வா. அந்த ஒரு துளியும் உன்னை சாதாரண மனிதரிடமிருந்து உயர்த்தும். மனதுதான் எல்லாம், குழந்தாய். நான் உன் மனதில் இருக்கிறேன். மனதை சரி செய்தால் உலகமே சரியாகும்.